ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பெயர்ச்சி அற்புதமான நாள். நாளைக்கு மே 1, 2024. இன்றைக்கி நமக்கு காலையில் வாக்கியப்படியும் காலையில் ஒரு 8:30 மணி அளவில் தான் இன்றைக்கி நமக்கு திருக்கணித முறையிலையும் இன்றைக்கி தான் குரு பயிற்சி. எல்லாருக்கும் வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. குரு பகவான் எல்லாருக்குமே எப்பயுமே நன்மையை தான் செய்வார். ரொம்ப மனசளவில் ரொம்ப குரோதமாக, ரொம்ப பகைமையாக, ரொம்ப துஷ்ட புத்தி இருக்கிறவங்கள மட்டும்தான் அவர் தானும் கொஞ்சம் சிரமப்படுத்துவாரே கண்டி. பொதுவாக எந்த இடத்துல இருந்தாலுமே அவருடைய பார்வையால் அவர் கொஞ்சம் நல்லது தான் செய்வார். அப்படியெல்லாம் நாம் பயந்துக்க வேணாம். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்போ எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செஞ்சால் நாம் அந்த அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் நம்ம எப்போவும் நல்லா இருக்கணும்னு பொதுவாக எப்போவுமே அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நாம் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சி நேரத்தில் முடிஞ்சவங்க குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போகலாம். தென்குடி திட்டை, ஆலங்குடி, சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தவாடி, திருவலிதாயம், இதெல்லாமே உங்களுக்கு குரு ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த சுவாமியை உங்களுடைய குருவாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அங்கே கூட நீங்கள் அந்த அதிஷ்டானங்களோ, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோ, மகா பெரியவாளோ, சித்தர்களோ, நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கோ யாரை நீங்கள் உங்கள் மனசில் குருவாக ஏற்றுக்கிறீங்களோ அவர்களுடைய தரிசனம் நாளைக்கு செஞ்சால் கூட ரொம்ப சிறப்பான பலன்கள் தரும். என்ன பூஜை, எப்படி பூஜை, என்ன ஹோமம், என்ன அபிஷேகம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் போய் கலந்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமாக அவருக்கு பிடித்தமானது குரு பகவானுக்கு பன்னீர் அபிஷேகம். பன்னீர் வாங்கி கொடுங்கோ. சந்தனம் பிடிக்கும் அவருக்கு, அதனால் சந்தனம் அபிஷேகத்துக்கு ஒரிஜினல் பியூர் சந்தனமாக வாங்கி கொடுங்கோ. இல்லைன்னா சந்தனம் ஊதுபத்தி அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்கோ. மஞ்சள் நிற மலர்களால் நீங்கள் அர்ச்சனையோ மாலைகளோ வாங்கி கொடுக்கலாம். பூ கட்டியும் போடலாம். அப்படி செய்யலாம். அதே மாதிரி உணவு வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உண்டானது மஞ்சள் நிற உணவு வகைகள். அதோடு சேர்ந்து உங்களுக்கு கொண்ட கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மூக்கு கடலைன்னு. அது நீங்கள் அந்த கருப்பு கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, வெண் கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, அதை ஊற வைத்து நீங்கள் சுண்டல் போல் செய்து அதை நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு இல்லை கோயிலில் கொண்டு போய் அதை அபிஷேக ஆராதனை முடிஞ்ச அப்புறம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அங்கே விநியோகம் பண்ணலாம். மஞ்சள் நிற உணவு, அதாவது லெமன் ரைஸ், எலுமிச்சை சாதமும் நீங்கள் செஞ்சு படைத்து நாளைக்கு தானம் செய்யலாம். அதெல்லாம் எங்களுக்கு முடியல அப்படிங்கிறவங்க அச்சு வெல்லம், அதுவும் மஞ்சள் நிற உணவு தான், மஞ்சள் நிற வாழைப்பழங்கள், இதையெல்லாம் நீங்கள் பூஜை செஞ்சு தானம் தர்மம் செய்யலாம். பசுவுக்கு கொஞ்சம் ஒரு சீப்பு வாழைப்பழமோ ஏதோ நீங்கள் கொடுக்கலாம். மஞ்சள் நிற வஸ்திரங்களை நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம். நாளைக்கு நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பூஜை செய்கிறது குரு பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கும். எங்களால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, நாங்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கிறோம், வெளியூரில் இருக்கிறோம், வடநாட்டில் இருக்கிறோம், அங்கெல்லாம் குரு பகவான் ஸ்தலங்கள்லாம் ரொம்ப அரிது. உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பே, பூனா, டெல்லியிலலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் மஞ்சள் நிற உணவுகள் உடைகள்லாம் அணிந்து கொண்டு உங்களால் முடிஞ்ச மஞ்சள் நிற உணவு ஒரு கேசரி மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயில் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஏன்னா நாளைக்கு புதன்கிழமையோட திருவோண நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு. அதனால் பகவத்கீதையில் பெருமாளை குருவாக பார்க்குறாரு அர்ஜுனன். அவர்கிட்டேருந்து வந்தது தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமங்கிற அற்புதமான ஒரு விஷயம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அப்படியும் நீங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு கூட போயிட்டு இந்த குரு பெயர்ச்சியை அந்த நேரத்தில் முடிஞ்சால் கொண்டாடுங்க. அந்த 8:30 மணிக்கு தான் போகணுமா, எங்களுக்கு முடியலன்னா நீங்கள் சாயந்தரம் கூட போங்க. எப்போ முடியுதோ அப்போ போயிட்டு இந்த குரு பெயர்ச்சியை கொண்டாடலாம்.
முருகனை கூட நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகனையும் நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம். திரு அண்ணாமலையாரை கூட நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி குரு பெயர்ச்சி அப்போது கோயிலுக்கே போக முடியாது, வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை வயது காரணம் ஏதோ வசதி காரணம் கோயிலுக்கு போக முடியலன்னு ஏங்குறவங்க வீட்டிலேயே நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு, இந்த தடவை சாமந்தி பூலாம் இந்த சீசனில் கிடைக்கும், மஞ்சள் நிற பூக்களை போட்டு உங்களால் சமைக்கவே முடியலை அப்படின்னா கூட ஒரு வெத்தலை பாக்கு பழம் 2 வாழைப்பழம் வைத்து நீங்கள் உங்களுடைய மகான்களோ இல்லை உங்களுடைய குருவாக நினைக்கிற யாருக்கோ நீங்கள் படம் வச்சுருப்பீங்க, ராகவேந்திரா சுவாமியோ யாதுவுமே இல்லைன்னா கூட அழகாக 2 தீபம், ஒரு நல்லெண்ணெயில் 2 அகல் தீபம் கூட போதுமானது, விளக்கே ஏற்றிட்டு உங்கள் மனதார உங்கள் பிரார்த்தனையை ஒரு 2 நிமிஷம் உட்காந்து சொல்லலாம். இது மாயம்மா. அந்த மாதிரி பைரவர்கள் சித்தர்கள் எவ்வளவோ கோடானு கோடி சித்தர்கள் பூமி, நம் புண்ணிய பாரத பூமி, அதுலேயும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சிவபெருமானே அங்கங்கே திருவிளையாடல்கள் பண்ண பூமி. அதனால் நம்ம பூமியில் புண்ணியத்துக்கு குறைவே இல்லை. இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம இந்த குரோதி வருடத்தில் இதை பாருங்கள், இங்கே 7 ரிஷிகள் என்ன அழகாக பூஜை நடந்திருக்கு பாருங்கள், அந்த ரிஷி பஞ்சமி அப்போ. அந்த மாதிரி இந்த ரிஷிமார்கள் இவங்களையெல்லாம் நாம் நினச்சிட்டு நாளைக்கு மாத பிறப்பு அப்படின்னும் போது நமக்கு சம்பளம் வர்றது ஆங்கில மாதம்தான். பொதுவாக நாம் நிறைய பூஜைகள் தர்ப்பணங்கள் அதையெல்லாம் செய்கிற நம்மளுடைய தமிழ் மாத பிறப்பு அமாவாசை இந்த மாதிரி தர்ப்பண நாட்களில் தான். ஆனால் நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சில முக்கியமான பொருட்கள் வாங்கணும் சம்பளம் வந்தான்னு எனக்கு நிறைய குருமார்களும் சில பாட்டிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சம்பள பணம் முதல்ல வந்ததுன்னா நல்ல விஷயம், அதாவது உங்களுக்கு பெருகக்கூடிய விஷயங்களை தான் நாம் வாங்கணும். உப்பு சர்க்கரை இந்த மாதிரி அது தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த பலகாரம் பூரா அது பரவிடும் இல்லையா. அந்த மாதிரி பால் வெண்மையான பொருட்கள் நாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையில் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லிங்க, எங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போக முடியும் ஆனால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சப்பொடி பேக்கெட்டு 10 ரூபா தாங்க, அதை வாங்கி கொடுங்க போகிறோம். அது எந்த அபிஷேகத்துக்கு வேணாலும், மஞ்சப்பொடி அபிஷேகம் இல்லாத எந்த அபிஷேகமும் நடக்காது. அதனால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு இந்த மாதிரியான நீங்கள் ஒன்று மஞ்சள், அது ரொம்ப சிறப்பான விஷயம், அது ஒரு சாதாரண எளிமையான விஷயமாக நினைக்காதீங்க. அது அற்புதமான பூஜைக்குரிய ஒரு வஸ்து அப்படின்னு சொன்னீங்கன்னா மஞ்சள். அதனால் நீங்கள் மஞ்சப்பொடி கூட வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க, அபிஷேகத்துக்கு முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ செய்யுங்க. ஏன் நீங்கள் ஒரு டின் நெய் கூட வாங்கி கொடுங்க, அது உங்கள் சௌகரியம். எளிமையாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இதே மஞ்சளை எடுத்து நாளைக்கு அழகாக வாசலில் தடவி ஒரு கோலம் போட்டுட்டு அந்த குரு பெயர்ச்சி நேரத்துக்கு உங்களுக்கு எந்திரிக்க முடியல செய்யும். சில பேர் பார்த்தீங்கன்னா வயதானவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் ஆன்மீகத்தில் அற்புதமான நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, செய்ய முடியல. உடல் நிலை காரணம், சில பேருக்கு வசதி காரணம். அதனால் வீட்டில் அழகாக 2 விளக்கு போட்டால் போகிறோம். அதை தாண்டி நீங்கள் குத்து விளக்கு நிறைய செய்யணுன்னா அபிஷேக ஆராதனையெல்லாம் தாராளமாக செய்யுங்க. வெளியே போக முடியல இந்த வெயிலில் அப்படின்னு வயதானவங்களாக இருக்கிறீங்கன்னா அப்படி செஞ்சுட்டு நீங்கள் மாலை நேரமோ எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இந்த குரு பயிற்சிக்காக நீங்கள் போய் பரிகார பூஜையோ இல்லை அபிஷேகமோ எதுவோ நீங்கள் பணம் கட்டுறதோ செய்கிறதோ நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாம் வல்ல எம் சத்குருநாதரும் ராகவேந்திர சுவாமிகளும் அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கொடுத்து இந்த பாபா அருளும் நிறைந்து உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், வையகம் தழைத்து வாழ வேண்டும், உலக மக்கள் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம பிரார்த்தனை, நம்ம கடமை. பாரத தேசத்தில் நாம் பிறந்திருக்கிறோம்னாக்கா நாம் எல்லாருக்காகவும்
ப்ரே பண்ணணும், பூஜை பண்ணணும், மனதார வேண்டணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகமாக உலகமாக அக்கம் பக்கத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்காக யாரும் ஒன்றும் கோச்சிக்காமல் ரொம்ப தியாகியாகவும் இருக்க முடியாது. நம்மளால் இயன்ற அளவுக்கு நாம் சகிப்புத்தன்மையோடு எல்லாரோடையும் ஒத்துமையாக சந்தோஷமாக நிம்மதியாக நிறைவான வாழ்வு வாழ வேண்டும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மகாவில்வம் இது தரிசனமே உங்களுக்கு கோடி புண்ணியம் தரும். சித்தர்கள், ஞானிகள், இந்த மாதிரி ஜீவாலயங்கள், இந்த தரிசனமும் நாளைக்கு சிறப்பு. இதில் நிறைய அடியேன் போயிட்டு வந்திருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிற இந்த மாதிரி சிதம்பர சுவாமிகளுடைய ஜீவாலயம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அந்த மாதிரி நிறைய வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய சபஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.